மதிப்பிற்குரிய விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழையில் நூற்புழுவை எப்படி கட்டுப்படுத்துறது, நூற்புழு மேலாண்மை எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். வாழை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான பயிர். அது பணப்பயிர். அதில் மிக முக்கியமான நோய்கள், பூச்சிகள் தாக்குதல் இருக்குது. போன வீடியோவில் நம்ம நோயை பற்றி பார்த்தோம். இப்போ நூற்புழு எப்படி அதை தாக்குது, என்ன வகையான நூற்புழு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது பர்ரோயிங் நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க. பர்ரோயிங்னா அது தோன்றுறது, குழி தோன்றுறது இல்லையா, அதனால் பர்ரோயிங் நெமட்டோடு அதுக்கு பேர். நெமட்டோடுனா நூற்புழு. இது ரோடோஃபோலஸ் சிமிலிஸ் அப்படின்ற ஒரு நூற்புழுனால் ஏற்படுகிறது. இதை பார்த்திங்கன்னா, இந்த நூற்புழு தான் இந்த இந்த வாழையில் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். இதை எண்டோ பேராசைட்டிக் நெமட்டோடு அப்படிவாங்க. எண்டோ பேராசைட்டிக் அப்படின்னா உள்ள, என்டோபேரசைட்டிக் நெமட்டோடு அப்படின்னா வேரில் உள்பகுதியில் வாழ்ந்து முட்டையிட்டு வாழக்கூடிய ஒரு வகையான நூற்புழு தான் என்டோபேரசைட்டிக் நெமட்டோடு. இது என்னன்னா, பெண் புழு வேர் பகுதியில் முட்டை இட்ட பிறகு உள்ளே போய் பெண் தான் போய் முட்டையிடும். முட்டையிட பிறகு அந்த முட்டை குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்து அது உள்ளேயே வேருக்குள்ளேயே வாழ்ந்து அதோட இதை முடிக்கும். அதனால் என்னென்னா வேரில் ஊட்டச்சத்துக்களை எடுத்து உள்ளே கொண்டு போக முடியாது இருக்கும். வேர் ஃபுல்லாக கருப்பாக மாறிவிடும். வேரோட வளர்ச்சி மிக குறைந்து காணப்படும். நீங்கள் அதை தோண்டி பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். இந்த பேராசைட்டிக் நெமட்டோடு அந்த வேர் உள்பகுதியிலேயே வாழ்ந்து அந்த வேருக்கு செல்லக்கூடிய உணவு அனைத்தையும் தடுத்து பயிரை வாழை கிளம்பாமல் வாழை வாடி போகிறதுக்கு வழிவகை செய்கிறது. இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றதான் மிக முக்கியமானது. முதல்ல எப்படி கண்டறிவது, அதை எப்படி கண்டறிவது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வாழையில் வேர் பகுதி ரொம்ப வளராமல் சின்னதாக இருக்கும். வேரை எடுத்து பார்த்திங்கன்னா வேரில் அங்கங்கே கருப்பு திட்டாக வேர் வெடித்து கருப்பு லீசன்ஸ் சொல்லுவாங்க, கருப்பாக அங்கங்கே இருக்கும். அதை வச்சே இதில் இருக்குது, முடிச்சு இருக்கும், நமக்கு வேரில் முடிச்சு இருக்குது. இதை வச்சே நம்ம நூற்புழு தாக்கி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி நம்ம குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோடை உழவு மிக முக்கியமானது. ஒவ்வொரு பயிருக்கும் கோடை உழவு செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோடை உழவு செய்யும்போது தான் வெயிலில் நம்ம நிலத்தை காட்டும்போது அந்த நோய் தொற்றுகள் மற்றும் இந்த நெமட்டோடு நூற்புழு மற்றும் ஏதாவது நோய், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பனாமா வில்ட்டு சொன்னோம்ல இப்போ முன்னாடி, ஃபியூசேரியம், பைட்டோப்தோரா, இந்த மாதிரி எந்த வகையான நோய் இருந்தாலும், நோய் பூஞ்சானம் சரி, இந்த நூற்புழுக்குடைய உள்ள பருந்துகள் சரி, வெயிலில் இருக்கும்போது அது சாகுறதுக்கு வழிவகுக்கிறது. முதல்ல கோடை உழவு. அதுக்கப்புறம் தரமான விதைக்கிழங்கு நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்க வேண்டியது மிக முக்கியம். விதைக்கிழங்கு நம்ம வாங்கிட்டு வரும்போது ரொம்ப தரமாக இருக்கணும். நம்மளே நேராக போய் வாங்கணும். இல்லை கருப்பு இருப்புலாம் இருக்கக்கூடாது. கருப்பு இருந்துச்சுன்னா அது மூலமாக நோயும் பரவும், ப்ளஸ் இந்த நூற்புழுவும் பரவும். அதனால் நூற்புழு நோய் இது ரெண்டுமே மிக முக்கியமான பிரச்சனை வாழையில். அதனால் நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய கண்கள் மிக தெளிவாகவும் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது தனியாக நீங்கள் பிரித்து வச்சிடணும். இன்னொன்று வாங்கிட்டு வந்த விதைக்கன்களை வெயிலில் கொஞ்சம் நாள் வச்சுருக்கணும். வெயிலில் ஒரு நாள் வச்சுருந்தீங்கன்னா, வெயிலில் விதைக்கன்று வச்சுருந்தீங்கன்னா விதைக்கன்று வைக்க வேண்டும். அப்படி வச்சுருக்கும்போது அது பூஞ்சானம்லாம் அதில் செத்துரும். இன்னொன்று பயிர் சுழற்சி செய்யணும். பயிர் சுழற்சி எதுக்கு பயிர் சுழற்சி செய்கிறோம்னா, இப்போ வாழை போட்டிங்கன்னா அதுக்கடுத்து தானிய பயிர்கள்னால் நம்ம நெல், கம்பு, சோளம் அப்படின்னு சொல்லி சீரியல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சீரியல்ஸ், அதை பயிரிடணும். ஏன்னா இந்த கம்பு சோளத்தில் நூற்புழுவோட தாக்குதல் அதிகமாக இருக்காது. அப்போ ஒவ்வொரு முறையும் சுழற்சி செய்யும்போது அந்த நூற்புழு சாகிறதுக்கு வழிவகுப்புகிறது. ஏன்னா வருஷம் வாழை போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா, அந்த மண்ணில் நூற்புழு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வாழை போடும்போது அது தாக்குதல் மிக அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பயிர் சுழற்சி செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. இன்னொன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதை உயிரியல் முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விதைக்கன்று வாங்கி விதை நடும்போது என்ன பண்ணணும்னா, குழி தோன்றுறீங்க இல்லையா, அந்த மாதிரி தோண்டும்போது அதில் நெமட்டோ ஃப்ரீ அப்படின்ற ஒரு உயிர்கொல்லி மருந்து இருக்குது. மருந்து அது வெர்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம்
அதாவது நெமட்டோஃப்ரீ வெர்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் 1லேருந்து 2 கிலோ மேக்ஸிமம் 2 கிலோ வரைக்கும் ஏக்கரில் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன் சொல்லக்கூடிய பசல் ரக்ஸக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன் இது வந்து 1 கிலோ 1 ஏக்கருக்கு. இது ரெண்டையும் கலந்து வந்து நீங்கள் விதை நடவு செய்யும்போது விதை நேர்த்தி செஞ்சுட்டு உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நூல் புழு தாக்குதல் வந்து குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது மாதம் 4வது மாதம் 6வது மாதம் இந்த 3 மாதங்களையும் கண்டினியூஸாக நீங்கள் இதை செய்யணும். இப்படி செய்யும்போது வேர்ப்புழுவோட நூல் புழுவோட தாக்குதல் உங்களுக்கு குறைவதோட மட்டுமல்லாமல் மற்ற வந்து உங்கள் பூஞ்சான நோய்களும் வர்றதையும் இதை குறைக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக இது வந்து உயிரியல் முறையில் நம்ம செய்கிறது கூட ஒரு முக்கியமானது. இன்னொன்று நீங்கள் கெமிக்கலில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஃபியூரான் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. கார்போஃபியூரான் சிவப்பு கலர் உள்ளது. அதை வந்து நீங்கள் வந்து கிழங்கு வந்து இந்த ஒரு சகதி மாதிரி வச்சுக்கிட்டு முக்கிட்டு அந்த கார்போஃபியூரானை வந்து ஒவ்வொரு கிழங்குக்கும் ஒரு 40 கிராம் கிழங்கு மேலே தூவிட்டு நடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நடக்கூடிய குழியில் கூட அந்த இதை போட்டுட்டு நடலாம். குழியிலோட மேலே தூரினா மேலே கருப்பு இருந்துச்சுன்னா அந்த நூற்புழு வராமல் வந்து உங்களை தடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இது வந்து கெமிக்கல் முறையில் சொன்னது. நம்ம மேலே சொன்னது வந்து நெமட்டோஃப்ரீயும் பசல் ரசக்கும் உயிரியல் முறையில் செய்யுது. இந்த கெமிக்கல் முறையை விட உயிரியல் முறையில் வந்து நீங்கள் செய்யும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அன்பான விவசாய பெருமக்களே, வாழைன்னு போட்டிங்கன்னா இந்த நூற்புழு தாக்குதல் உங்களுக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து இந்த நெமட்டோஃப்ரீ பசல் ரசக் போன்றவற்றை உபயோகித்து நோய் தாக்குதலில் இருந்து உங்கள் பயிரை காப்பாற்றி அதிக மகசூல் பெறணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.